மட்டுமல்ல, எதிர்க்க சவந்த சமுத்திரம், பின்னால பார்வோனுடைய சேனை அப்படின்னு இருந்தப்ப கர்த்தர் என்ன மாதிரி அற்புதம் செஞ்சாரு. அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை 2ஆ பிளக்க செய்து வெட்டாந்தரை போல் நாங்க கடந்து வந்தோம். அந்த சேனை முழுவதும் அதே கடல்ல மூழ்கி போச்சு. இவ்வளவு செய்தவர் தண்ணி குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாரா? அப்படிதான் பேசியிருக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? நியாயமா அப்படிதான் பேசியிருக்கணும். அதுதான் சரியான பேச்சு. அதைத்தான் எதிர்பார்க்கிறார் கர்த்தர். அந்த சூழ்நிலைக்கு ஏன் கொண்டு வந்தாரு? அந்த சூழ்நிலையில தண்ணீர் கசந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே, இந்த கசக்கிற தண்ணியை கூட இனிமையானதாக மதுரமாக மாற்றி தர நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை 2ஆ பிளந்தவர், பார்வோனையும் சேனையும் மடங்கடித்தவர், ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர், எங்களுக்கு அற்புதங்களாய் செய்கிறவர். இது ஒரு சின்ன காரியம் ஆண்டவரே, உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். இருக்கீங்களா? மோசே மேல பிரஷரை போடுறாங்க. எப்படி